கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான மகிமை டிவி நேயர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். இந்த செய்தி வேளைக்காக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, இயேசுவை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெறும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒரு சீஷனுடைய வாழ்விலே மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வருகிறது என்பதை நாம் காணலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எங்கெல்லாம் சாட்சிகளாக இருப்பீர்கள்? எருசலேமில் சாட்சிகளாக இருப்பீர்கள், யூதேயா முழுவதிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள், சமாரியாவிலே சாட்சிகளாக இருப்பீர்கள், பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா இடங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்து கொண்டவர்கள், தேவனை புரிந்து கொண்டவர்கள் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுக்கு சாட்சிகளாக இருப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். நான் ஒரு கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் மாத்திரம் போதாது. பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிச்சயமாக கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது, பெந்தேகோஸ்தே என்னும் நாளில். பெந்தேகோஸ்தே என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிற்பாடு, உயிரோடு எழுந்ததில் இருந்து 50வது நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாள் கொண்டாடப்படுகிறது. பெந்தேகோஸ்தே நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிந்திய 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். அந்த நாளில் என்ன நடக்கும்? தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யார் யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றார்களோ அத்தனை பேர்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் அத்தனை பேரும் நிரப்பப்பட்டிருப்பார்கள். இந்த நாளிலே பாருங்கள், அப்போஸ்தலர் 2:1 பாருங்கள், எல்லா சீஷர்களும் இயேசுவை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டவர்கள் யார் யாரெல்லாம் அந்த அப்போஸ்தலரோடு கூட இருந்தார்களோ அத்தனை பேர்களும் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு கூடியிருக்கின்றார்கள். ஒரு மனம் ரொம்ப அவசியம். ஒரு மனம் இல்லாத ஜெபத்தில் ஒன்றுமே இல்லை. இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு மனம் நம்மிலே இருக்கிறதா இல்லையா? ஒரு மனம் ரொம்ப அவசியம். ஆலயத்துக்கு போகிறோம் இல்லையா? பெரிய பெரிய கூட்டமாக வருகிறோம். எல்லா ஆலயங்களும் கிட்டத்தட்ட சண்டே சர்வீஸ் பார்த்திங்கன்னா நிரம்பி வழிது, கூட்டமாக தான் இருக்கு. ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் அங்கே இருக்கா? அங்கே வருகிற அனைத்து மக்களிடத்திலும் ஒரு மனம் இருக்குதா? நம்ம இதை யோசித்து பார்க்கணும். குடும்பத்தில் அதை நம்ம ஜெபிக்கிறோம் வச்சுடுங்களேன். இரவு வேளையில், அதிகாலை வேளையில் குடும்பமாக ஜெபிக்க நாம் நினைக்கிறோம். குடும்ப ஜெபம் நம்ம மேற்கொள்கிறோம். அப்பொழுது அங்கே இருக்கிற இப்போ 4 பேர் அல்லது 5 பேர் அல்லது 3 பேர் அல்லது 2 பேர் இல்லைன்னா 10 பேர், இவர்களுக்குள்ளாக ஒரு மனம் இருக்கிறதா? கிறிஸ்தவ வாழ்வில் நாம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். தேவ வசனத்துக்கு ஏற்ற விதமாய் நம்முடைய வாழ்வை வாழ நாம் அர்ப்பணிக்கின்ற பிள்ளைகளாக காணப்பட தேவன் விரும்புகிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்குறாருங்க. எல்லாரையும் பார்க்குறாரு, நம்மளையும் பார்க்குறாரு. நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு மனம் இருக்கா?
குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கா இல்லையா? அடுத்தால சபைகளில் ஒரு மனம் இருக்கா? தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஒரு மனம். இப்போ 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி ஜெபிக்க என்றாங்க. அந்த இடத்துல அவர்களுக்குள்ளாக ஒரு மனம் இருக்கா? ஒரு மனம் இல்லையானா இல்லையா? அங்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படாது, தேவனுடைய கிருபை வெளிப்படாது, தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல இறங்கவே இறங்காது, தேவ பிரசன்னமே அங்கே இருக்காது. எங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கின்றீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன். இவ்வளோ தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா? இதற்கு மேலே ஆண்டவர் எதையும் சொல்ல மாட்டார், எதை செய்யவும் மாட்டார். அப்போ எந்த இடத்துல ஜெபத்துக்காக நம்ம கூடி இருக்கிறோமோ அங்கே நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு மனம். ஒரு மனம் இருந்தால் அங்கே யார் வருவா? நம்ம யார் இடத்துல நம்ம ஜெபத்தை மேற்கொள்கிறோம்? ஆண்டவர் இடத்துல ஜெபத்தை மேற்கொள்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல நமக்குள்ளாக ஒரு மனம் இருக்குமானா, ஒரு மன ஒற்றுமை நமக்குள்ளாக இருக்குமானா கண்டிப்பாக ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வந்தால் அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? என்னென்னலாம் ஜெபிக்கிறோமோ அவையெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்வார். நமக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுப்பார். நாம் விரும்புகிற காரியங்களை தேவன் நமக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். அதே போல தான் இந்த அப்போஸ்தலர் 2:1 எல்லாரும் கூடியிருக்காங்க பெந்தெகோஸ்தே நாளில். அப்போ அவங்களுக்குள்ளாக எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு மனம் இருக்குது இல்லையா? ஒரு மனம் இருக்கும்போது பலத்த காற்று வீசுது, அப்படி ஒரு சவுண்டு கேட்குது இல்லையா? சவுண்டு கேட்டது மாத்திரமல்ல, அவர்கள் இருந்த அந்த இடம் முழுவதும் நிரப்பப்படுது பரிசுத்த ஆவியினால். வீடு முழுவதையும் சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அப்போ நிரப்பும் போது எத்தனை பேர் அங்கே இருந்தார்களோ அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதான் அதுக்கு அர்த்தம் இல்லையா? அப்போது அங்கே அக்னிமயமான நாவுகள் அப்படியே பறந்து வந்துச்சான், பிரிஞ்சு வந்துச்சான். ஒவ்வொரு மனுஷன் மேலே போய் உட்காந்துச்சான். அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலேயும் போய் அமர்ந்துச்சான். எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் இல்லையா? 4 வசனம் இப்படி சொல்லுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். என்ன பாஷையில் யார் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியலை. ஆனால் பேசுனாங்க, எல்லாரும் பேசுனாங்க. எப்படி பேசுனாங்க? ஆவியானவர் கொடுத்த அபரிமிதமான ஆசீர்வாதத்தினாலே பேசினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அந்த இடம் எந்த இடம் தெரியுமா? எருசலேம். இதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். எருசலேமில் எல்லாரும் கூடியிருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேச தொடங்கினார்கள். அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தால் பாருங்கள், தெய்வ பக்தி உள்ள யூதர்கள் அந்த இடத்துல சேர்ந்து இருந்தாங்க. ஒரு பெரிய சத்தம் கேட்டுட்ருக்கு, எல்லாரும் அந்நிய பாஷை. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூடினவங்க கிட்டத்தட்ட 120 பேர் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் 120 பேர் 150 பேர் கூட்டிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டே இருக்காங்க. அந்நிய பாஷையில் சத்தமாக பேசுகிறாங்க. இதை கேட்டு அந்த எருசலேமில் இருந்த மக்கள் எல்லாரும் ஓடி வர ஆரம்பித்தார்கள். தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்ட பொழுது கலக்கமடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லு. இவங்க எல்லாரும் கலிலேயராக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்கெல்லாம் அவரவர் பாஷைன்னா எத்தனை பேர் இருந்தாங்க? 16 நாடுகளை சேர்ந்த மக்கள் அங்கே இருந்தார்கள். நீங்கள் பாருங்கள், நேரம் நீங்கள் எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2 9 10 11 இந்த 3 வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 16 விதமான மக்கள் அங்கே இருந்தாங்க. இவங்க எல்லாரும் அவரவர் பாஷையில் இவர்கள் பேசுகிறது இவர்கள் கேட்டார்கள். கேட்கும்போது இவங்களுக்கு பிரமிப்பு உண்டாயிற்று, சந்தேகம் உண்டாயிற்று, பயமும் உண்டாயிற்று, திகிலும் உண்டாயிற்று. பிரமிப்படைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள்.
பேசிகிட்டு இருக்கும்போது இல்லையா, 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். எப்படி முடியுமோ நமக்கு தெரியலையே அப்படி சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க. நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு புரியலை. ஆனால் இவர்கள் அறிந்த மக்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க பிசாசினால் நிரப்பப்பட்டிருக்கின்றார்கள் இல்லையா, பிசாசு பிடியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்போ அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுந்து பேசுகிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் நம்முடைய பேச்சினால், நம்முடைய அதிகாரங்களால், தேவன் நமக்கு கொடுக்கிற அதிகாரங்களினால் என்றைக்கு ஒரு மாற்றம் இல்லையா, ஒரு சந்தேகம், ஒரு பிரமிப்பு, ஒரு கலக்கம் உண்டாகிறதோ அன்று நம்மில் பேசுவதற்கு எழும்ப நபர்கள் தேவை. தேவனுக்காய் பேச நபர்கள் தேவை. அது யாரும் நமக்கு தெரியாது. பேதுரு நினச்சிருக்கவே மாட்டார். சீமோன் பேதுரு நான் தான் பேச போகிறேன்னு நினச்சிருக்க மாட்டார். ஆனால் அவர் எழுந்து பேசினார். அவருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு கல்வி அறிவு கிடையாது அவருக்கு. ஆனால் தேவன் அவரை பயன்படுத்தினார். இப்போ நாம் நம்மை ஒப்பு கொடுக்க ஆயுதமாக இருக்கணும். எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், தேவன் நம்மை பயன்படுத்தும்படியாய், தேவனே என்னை அனுப்பும், தேவனுக்காய் பேச நாம் ஆவல் உள்ளவர்களாக நாம் காண்பிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடக்கையில் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நடக்கும்படியாய் நம்மை அர்ப்பணிக்க நாம் சித்தமுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கவே. யார் யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் பேசுவார்களோ தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரிதான். அவனுக்கு பேச தெரியுமா, பேச தெரியாதா, அதை பற்றிலாம் ஆண்டவருக்கு தேவையே கிடையாது இல்லையா. உங்களுக்கு தேவனை குறித்து பேசுவதற்கு ஆவல் இருக்கிறதா, ஆர்வம் இருக்கிறதா? நீங்கள் பேச ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் நாம் பேச ஆயத்தமாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் எழுந்து பேச தேவன் நம்மை பயன்படுத்த ஆவலாக இருக்கிறார். தேவன் பெரியவர். பேதுரு எழுந்து பேசுகிறார் இல்லையா. என்ன பேசுகிறார் பாருங்கள். அவர் எழுந்து நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களை, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களை, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். நீங்கள் நினைத்திருக்கிறபடி இவர்கள் வெளிக்கொண்டவர்கள் அல்ல. இந்த சம்பவம் இப்படி நடைபெறுகிறது தெரியுமா? தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டதின்படியே இது நடந்தேறுகிறது என்று சொல்லுகின்றார். சம்பவத்திற்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை அவர் முன் வைக்கிறார். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடக்கிறது. அவர் என்ன பேசினார்? யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்கள் இந்த வசனங்களும் ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். இல்லையா. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இதான் கடைசி நாட்டில் நடக்கப் போகிறது. அல்லாமலும் வானத்திலே அதிசயமான நாள் வரும் முன்னே வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரதிகளும் உங்கள் வாலிபரும் உங்கள் மூப்பரும் வித்தியாசமான தரிசனங்களை அவர்கள் காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரிகள் சொப்பனங்களை காண்பார்கள். வானத்திலே அற்புதங்கள் நடைபெறும்.
பூமியிலே அதிசயங்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற பிரகாரம் நடக்கும் என்று பேதுரு கூறுகிறார். கூறிட்டு அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசவுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருள் அடைஞ்சிரும், சந்திரன் இரத்தமாக மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று தேவன் உரைத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்கள்? இந்த நாட்களில் தேவனை உத்தமமான இருதயத்தோடு தொழுது கொள்ளுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளியும் தேவனுக்கு பிரியமாய் நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இஸ்ரவேலரே, நான் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் கிரியைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாய் தேவன் அனுப்பினார். ஆனால் நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். யாரை பார்த்து? பேதுரு யாரை பார்த்து சொல்லுகிறார்? இல்லையா, கூடி வந்திருக்கின்ற ஜனங்களை பார்த்து கூறுகின்றார். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தும் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது என்ன சொல்றார் பாருங்க. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்க படாதபடிக்கு அவர் என் வலது பாசத்தில் இட்டிருக்கிறார். தாவீது அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சாட்சி சொல்கிறார் பாருங்கள். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையிலே தங்கியிருக்கும் அப்படி சொல்கிறார். தன்னுடைய இருதயம், தன்னுடைய நாவு, தன்னுடைய மாம்சத்தை பற்றியும் தாவீது தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவர் சொல்கிறார் பாருங்க, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விட்டீர். என்னுடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை விசுவாசிகள், பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டவர்கள், அவர்களை தேவன் பாதாளத்தில் விடார். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விட்டீர். ஒரு தெளிவான ஒரு செய்தியை அங்கே சொல்லுகிறார். ஜீவ மார்க்கங்களை எனக்கு வெளிப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்பினீர் என்று சொல்லுகிறார். ஒரு தெளிவான ஒரு முன்னறிவிப்பு தாவீது தீர்க்கதரிசியினாலே. அதனால தான் தாவீதை நாம் தீர்க்கதரிசி என்று மாத்திரமல்ல, தேவனுடைய குமாரனை, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அழைப்பதற்கு நாம் சற்றேனும் சஞ்சலப்படுவது இல்லை. 2 குருடர் சொல்கிறான், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட காரணம் என்ன? தாவீதின் இடத்திலே காணப்பட்ட அந்த விசுவாசம், நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் இருந்த அந்த நம்பிக்கை இல்லையா, தாவீதை குமாரனுக்கு தகப்பனாக அங்கே ஏற்படுத்தி வைத்தது. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது சொல்லுவது போல, பரிசுத்த பவுல் பேதுரு சொல்லுவது போல, தீர்க்கதரிசியாகிய யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுவது போல, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். தேவனுடைய சாயல் இவரிடத்திலே காணப்படுகிறது. இவரை நீங்கள் தரிசித்திருங்கள். இவரை தரிசிக்க நாம் கடமைப்பட்ட பிள்ளைகளாக காணப்படுகிற சகோதரரை,
கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு எனக்கு இடம் கொடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு கூறுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியினால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து இவர்தான் தேவனுடைய குமாரன். இவரை உயிரோடு எழுப்புவதற்கு தாவீது சாட்சி சொன்னான். அதை நாங்கள் கண்டோம், உணர்ந்தோம், நாங்களும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று பரிசுத்த பேதுரு எழுதுகிறார். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆக்கிய இதை பொழிந்தருளினார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பின்பாக தேற்றவாளாகிய பரிசுத்த ஆவியை பிதாவானவர் உங்களுக்காக அனுப்புவார் என்று இன்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதன்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நமக்காக அனுப்பப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் நம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு தேவை. நாம் தேவை உள்ள பிள்ளைகளாக காணப்படுகிறோம். பரிசுத்தமான வாழ்வு, ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்விற்கு பரிசுத்த ஆவியின் போஷிப்பு நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்போது நாம் என்ன செய்வோம் தெரியுமா? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் என்ன செய்வோம்? வளருவோம், வாழ்வோம், தேவனுக்குரிய சாட்சிகளை நாம் பகிர்வோம். பிரியமான பிள்ளைகள் சாட்சி, பிரியமான பிள்ளைகள் சாட்சி, இதிலே நாம் நிலைத்திருக்க ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். சகோதரரே இல்லையா, இந்த செய்தியெல்லாம் சொன்ன உடனே கூடியிருந்தவர்களை சிலர் கேட்டாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்னையா செய்யணும் அப்படி சொல்லி கேட்கும்போது பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மன்னிப்பை கேளுங்க, மனம் திரும்புங்க, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் தேவனிடத்திலே நீங்கள் மன்னிப்பை நீங்கள் கேளுங்கள் என்று கூறுகின்றார். அவர்கள் தேவனிடத்திலே மன்னிப்பை கேட்டார்கள். கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் போது, ஞானஸ்தானத்தை பெறும்போது பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். நம்முடைய ஞானஸ்தானத்தை குறித்து சற்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியின் நிரப்புதலுக்கு, ஆவியின் நிரப்புதலுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டிருக்கிறேனா? அப்படி நான் நிரப்பப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவியை, நான் பெற்ற பரிசுத்த ஆவியை நான் பிறருக்கு நான் ஒளியாக நான் காண்பிக்கிறேனா என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு ஞானஸ்தானமும் பரிசுத்த ஆவியின் அடையாளமாக காணப்படுகிறது. சின்ன பிள்ளையில் நம்ம ஞானஸ்தானம் வாங்கிடுறோம். இதை குறித்து அதிகமாய் பேசுவதற்குரிய நேரம் இது அல்ல. வாங்கிடுறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் கொடுக்கப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. பெற்ற பரிசுத்த ஆவியை நாம் பயன்படுத்துகிறோமா? நம்முடைய தேவனுக்கென்று நாம் பயன்படுத்துகிறோமா? பிதாவாகிய தேவனுக்கென்று நாம் பயன்படுத்துகிறோமா? இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதனுடைய காரணமே நாம் தேவனுக்கென்று சாட்சி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியமாகும். பெற்ற பரிசுத்த ஆவியை தேவனுக்கு முன்பாக சாட்சி பகர்கின்ற ஒரு காரியமாக நாம் பயன்படுத்தினோமானால் நிச்சயமாக தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான சாட்சிகளை பகர்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தாமே நமக்கு தருவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா,
கேட்ட செய்திகள் ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருக்க உதவி செய்யுங்க. தேவனே, கேட்ட பிள்ளைகள் வார்த்தைகளை புரிந்து கொண்டு அவைகளை ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமாய் அவர்கள் நடக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்த வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.